ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது அன்னையை வணங்கி கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை மெதுவாக நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்துக் கொள்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். எங்களின் இதயத்தை தங்கள் அன்பால் நிரப்புங்கள். தாயே, எங்களை குணங்களுக்கு அப்பாற்பட்ட குணத்தை ஒட்டிய நிலையை எங்களுக்கு உயர்த்தி விடுங்கள் அம்மா. தாயே, எங்களிடத்தில் தாங்களே ஞானமாகவும் புத்தியாகவும் கவனமாகவும் இருந்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஒருமித்த அமைதியையும் ஆனந்தத்தையும் தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. நல்லவற்றை மட்டும் நினைக்கும் மனதை தந்தருளுங்கள் அம்மா. எல்லோரிடத்திலும் நாங்கள் தங்களிடத்தில் உணர்கின்ற பெறுகின்ற அன்பை நாங்களும் அதே அன்பை காட்டுவதற்கு எங்களுக்கு ஆசிர்வதித்து வழிவகை செய்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தங்களின் தூய அன்பை நாங்கள் பெறுவதற்கு மட்டுமே எங்களின் தூய விருப்பமாக இருக்கிறது. அதை எங்களின் தியானத்தின் மூலமாக நாங்கள் பெறுவதற்கு அனுமதியளித்து அருள் புரியுங்கள் அம்மா. மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து சில நிமிடம் நமக்குள் நமது கவனத்தை செலுத்தி தியானத்தில் இருப்போம். மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர்.
எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, நாங்கள் தங்களுக்கு எதிராக இழைத்துள்ள அனைத்து தீயவைகளுக்காகவும் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான அசுத்த குணங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தேவையற்ற எதிர்மறை குணங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தூய ஆத்மாவாக இருப்பதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளை தாங்களே அகற்றிவிட வேண்டும் அம்மா. எங்களுக்கு தங்களை போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்து கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदा
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடது நாடிக்கு கொண்டு செல்வோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தூய அன்பை, தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தங்களின் தூய அன்பானது எங்களின் கவனத்தை சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்தி எங்களை எப்பொழுதும் சமநிலையிலேயே வைத்திருங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த நிலைப்பாட்டை தயவு செய்து எங்களுக்கு தந்து ஆசீர்வதியுங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாங்களே ஸ்ரீ ஆதிபூமி தேவியாவீர். எங்களின் மூலாதார சக்கரத்தை தங்களின் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, சரணடைதல், மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து தெய்வீக குணங்களும் எங்களுக்குள் நிலை பெற்று எங்களின் தியானத்தின் மூலமாக அக்குணங்கள் அனைத்தும் மேம்பட தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள் அம்மா. அனைத்தையும் தங்களால் மட்டுமே செய்ய இயலும். மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்சேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्
भगवतो मां पाहि पाहि समन्तात्। त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि। त्वं प्रत्यक्षं ब्रह्मासि। त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि। सर्वं जगदिदं त्वत्तो जायते। सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति। सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति। सर्वं जगदिदं त्वयि प्रत्येति। त्वं भूमिरापो नलो नीलो नभः। त्वं चत्वारि वाक्पदानि। त्वं गुणत्रयातीतः। त्वं देहत्रयातीतः। त्वं कालत्रयातीतः। त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं। त्वं शक्तित्रयात्मकः। त्वां योगिनो ध्यायन्ति नित्यं। त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय
विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது நாபி சக்கரத்தில் வைப்போம். தாய் தாங்களே ஸ்ரீ கிரகலக்ஷ்மியாக எங்களின் இடது நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயின் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சொரூபமாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்குள் மன அமைதியையும் மன நிறைவையும் எங்களுக்குள் நிலை நிறுத்துகிறீர்கள். தாங்களே எங்களின் இல்லத்தின் தத்துவத்தை நிலை நிறுத்துகிறீர்கள். எங்களின் இல்லறத்தில் நல்லுறவை நிலை நிறுத்துவதோடு அதற்கு ஆதாரமாகவும் விளங்குபவர்கள். தாயே, குடும்பத்திற்கான சக்தியை எங்களுக்குள் நிலை நிறுத்துபவரும் தாங்களாவீர். தாங்கள் வசிக்கும் எங்களின் இல்லறத்தில் அன்பும் நட்புணர்வும் நிலவி இருக்கிறது. எங்களுக்குள் பொறுமையும் நம்பிக்கையும் தாங்களே நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களின் இல்லத்தில் அன்பும் அமைதியும் இறை சக்தியும் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் தூய்மையான கவனத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் இல்லறத்தில் அன்பான அக்கறை உடையவர்களாக எங்களை மாற்றுகிறீர்கள். தாயே, எப்பொழுதும் தங்களின் கவனம் எங்களுக்குள்ளும் எங்களின் இல்லறத்திலும் நிலை நின்றிருக்க அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு நமது கவனத்தை நம்மளுடைய வலது நாபி சக்கரத்திற்கு செலுத்துவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராஜலக்ஷ்மியாக எங்களின் வலது நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பானது எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை அகற்றுகிறது. எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களை அளித்து எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர்.
எங்களுக்குள் சுய மரியாதையின் உணர்வை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, எதுவும் யாரும் எங்களை குழப்பம் அடைய செய்தல் என்கின்ற நிலையை எங்களிடத்தில் வராமல் காத்தருளுங்கள் அம்மா. எங்களின் நிலையில் நாங்கள் முன்மாதிரியாக இருக்கும் பணியை ஒருபோதும் மறக்காமல் செய்வதற்கும் அதற்குரிய அந்த நிலைப்பாட்டையும் தாங்களே எங்களுக்கு அருள் புரிந்து வழிநடத்த வேண்டும் அம்மா. தங்களின் அன்பானது எங்களின் வலது நாபி சக்கரத்தில் நிலைத்திருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராஜலக்ஷ்மி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய மைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் நாபி சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்கும் நிறைந்திருப்பவரான தாங்கள் அளவிட முடியாதவர். நிரந்தரமானவரான தாங்கள் இப்பிரபஞ்சத்தின் தாயாவீர். படைப்பு சக்தியின் ஆதாரமாக விளங்கும் தாங்கள் எங்களுக்கு செழிப்பை அளிப்பவராவீர். பரிணாமத்தின் சக்தியாக விளங்குபவரான தாங்கள் சுழுமுனை நாடி எங்களுக்குள் திறப்பதற்கு காரணமாவீர். உலகின் அச்சங்களையும் எங்களின் அச்சங்களையும் நீக்குபவர் தாங்கள். தர்மத்தின் சக்தியான தாங்கள் எங்களுக்குள் விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துபவராவீர். யோகியின் நிலைப்பாட்டை எங்களின் தியானத்தின் மூலமாக நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்குள் மன அமைதி, மன நிறைவு, தர்மம், அன்பு போன்றவற்றை நிலைநிறுத்தி எங்களுக்குள் ஸ்ரீ கஜானன கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் எங்களின் நாபி சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் எங்களின் நாபி சக்கரத்தின் தத்துவம் நிலைநிறுத்தப்படுகிறதம்மா. அதை நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே,
யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரராக விளங்கும் யோகேஸ்வரரான தாங்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக தங்களின் சக்தியை எங்களின் விசுத்தி சக்கரத்தில் நிலைத்திருக்க செய்கிறீர்கள் அம்மா. எங்களை நாங்களே எதிர்கொள்ளும் நிலையை ஏற்படுத்தி எங்களை சமநிலைப்படுத்துபவரும் தாங்களாவீர். எங்களின் அகங்காரத்தையும் கோபத்தையும் வெறுப்புகளையும் பொறாமைகளையும் அகற்றிவிட்டு எங்களை அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் மாற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் சகஜ யோகிகள் என்பதை உணர்ந்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதன் உண்மை தன்மையையும் சக்தியையும் நாங்கள் உணர அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் இறைவனின் ராஜ்யத்தில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்குள் சாட்சி பாவனையும் பற்றற்ற நிலையும் ஓட்டுணர்வின் நிலைப்பாடும் சகோதரத்துவ குணமும் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ வக்ரதுண்ட கணேச தத்துவம் நிலை பெற்றிருக்க அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் விசுத்தி சக்கரம் தங்கள் அன்பால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவில் நமது கவனத்தை நிலைநிறுத்தி நமது இரு கைகளிலும் நமது உள்ளும் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண்ணதிர்வுகள் நிரம்பி இருப்பதை நமது உள்முக கவனத்தின் மூலமாக உணர முடிகிறது. இந்த அமைதி நிலையிலேயே நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். தாயே, எங்களின் தியானத்திற்கு சக்தியை அளிப்பவரான தாங்கள் எங்களுக்கு சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து நாங்கள் துரியா நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது தியானத்தில் தொடர்ந்து சில நிமிடம் இருப்போம்.
ஜெய்ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Birthday of your mother and all such celebrations have a very deep significance. Because on such occasions, special vibrations flow in the atmosphere. When all the celestial bodies, the eternal personalities, gods and goddesses sing the praise. And that's how the whole atmosphere is filled with mirth and happiness. Human beings also express their gratitude. Expression of gratitude and love is done in different ways in different countries. But the substance remains the same and the forms change. The substance is like the ocean which flows continuously towards the shores, and the ripples which touch the shores are again repelled back, and a nice pattern is formed. It is such a spontaneous thing, and is so beautiful. Creates such a beautiful pattern in the atmosphere. All these waves, when they weave together the pattern of love, they soothe human beings, they enchant human beings, and the whole thing is very blissful. On such occasions, a special type of feelings develop, which we cannot express in words. So, the expression could be in any form. But the main thing is the expression. God has expressed Himself by creation, by creating this creation. While the creation has to express its gratitude by glorifying Him. And this play must go on eternally. It's the most beautiful play. Those who indulge into this play lead an eternal life. That life is unending, never breaks, and binds the whole universe with its beautiful music. Today especially, I have to speak to people who feel weak to follow Sahaja Yoga, who are fickle-minded. Those who lack strength, those who are afraid of taking Sahaja Yoga seriously. It is very important that fickle-mindedness must be seen clearly, why we are fickle. Mostly it might be the ego that is stopping you from doing something that is very, very important.
The fickle-mindedness comes to us by various ways. As I said, one of them is ego. A fickle-minded person can be frightened by his own ego, and he may stop doing Sahaja Yoga after going up to a point, because the ego might say, now, here forward if you go, there is a tunnel in which you cannot enter. You should not go any further. It's very dangerous. It could be marked by your sloth. Sloth is the curse of this country, I feel. It's the curse of the Sahaja Yoga also. I do not know if it is the curse of the Western world. But sloth is something. It's like a devil that can keep you very much glued to your own positions and will not allow you to move on. For example, in the morning you get up and you think that, oh, it's all right. What's the need to get up early in the morning? There is no need to do any meditation. I'll do it tomorrow. Otherwise, you start thinking that it can be done after a month. Doesn't matter. Mataji is here. Everything will be all right. But you must know there are so many imperfections within you. And if you do not meditate now, seriously, take it up as a very serious thing, you may lag behind so much that you may be dropped out. Meditation is very important after Sahaja Yoga. You have slept and slept all your life. Sleeping is not so important. You have to today promise me that from tomorrow you all are going to get up in the morning and meditate. I was suggesting that if you take your baths in the morning would be better so that you won't have your sleeping condition. Sloth is such a devious thing that you do not see it. It explains everything. If you say, I'm sick, it will say, oh, you are so sick, you should go to the hospital. If you say, I'm tired, it will say, you are extremely tired. Why should you be so tired? It is nothing but your sloth is telling you that you are extremely tired, you better not do meditation now, you are extremely tired, you better take some rest, it's important. Sloth is worse than superego and ego. It is a kind of an inertia which pulls you down. And that inertia you have to really throw away and get out of it. Because it explains everything, you like it because it gives you little comfort, and you want to rely on your sloth. But Krishna has said in Gita that sloth is the worst thing that can happen to human beings. If they take to sloth, if they accept sloth, they will have all explanations for being slothful. Alasya, he calls it, is the worst disease, according to him, for any aspirant of spiritual life. You may think that, you see, I'm not well now, or anything. Sloth can give you any ideas, because I don't have that, so I don't know what ideas it gives you. But it can give you any kind of idea that would be very, very appealing to you, because it knows how to please your ego. Sloth is a ego-satisfying thing, ego-pampering stuff. And it makes you feel, oh, you are very tired. What are you tired about? You are all young people, why should you be tired? You get tired so soon is nothing but your Mr. Sloth telling you you are tired. You'll be surprised, after feeling tired, you run for 2 miles, you can run. Now why sloth works Sahaja Yoga so adversely? Why sloth works out against Sahaja Yoga so much? The reason is because we are not yet identified with our well-being. We do not think that we have to be better, we have to improve, we have to go further. There's a big gap, we have to do it.
We are not identified with our progress. Supposing if I tell you in England that if you run 2 miles every day in the morning, you will get a beauty prize. 99.9% people or women of this country would be running early in the morning. Supposing if somebody tells men that you will get Mr. Universe if you run every day 5 miles in the morning, there will be, 99.999% people may be running that. Because we are identified with that kind of a competition, which is very materialistic, which is of no value. But when you give up even that competition, you fall into another competition, is everybody is competing each other in sloth. They will get up in the morning, see around. Now, Coolie is still sleeping, all right, let me sleep. So Coolie will think he's still sleeping, let me sleep. So there is a big competition as to who is going to wake up first. Who is going to do this? And if somebody gets up, then one starts finding faults that he got up or what? He was just taking tea or he was talking. What about you? You were still in bed. At least he got up, was talking, doesn't matter. But he was kicking. What about you who was still slumbering in the bed? Now it's such a childlike thing. It's such a childish thing to talk about with such intellectuals as you are, such well-read and such well-posted people. That doesn't behove me, a mother of such great people, to talk like this. But sometimes I find my Sahajogis are like 2-year-old children. And then I have to tell them that now you are grown up. You see, you can explain it. But how are you going to explain yourself? Because if you have to grow, if you want your tree to grow, you must change your priorities and your identifications. If you have to be a first-class Sahajogi, you have to put your attention to it. I do not know how to fix it up. Supposing we fix it up like this. It's very childish, but I have to tell you because I have seen this is the problem. That the day I don't get up, I'll have to pay 10p. Let's keep it like that. If you are getting much more pay, then put it at 10 pounds. But something like that. Or you can say that day I'll give up one sweater of mine. Start it like that. It's very easy. People will say that, no, mother, when I meditate, something goes wrong with me. Means you are wrong. There's something wrong with you. So better sit down and meditate. Now, I must say, if you do not meditate, you are very selfish. That's the main point. Because when you come here, scorpions come out of me to bite my feet. There are snakes coming out of you to bite my feet. Do you want to do that to me? Or else to others also. The other day somebody came to my house and Chaya and all these people were there. He was so caught up that they were reeling with giddiness. And everybody was trying to take it out and work it out. If you want Sahaja Yoga to work out in this country and in the West, we have to understand our own value. And we must work it out every time if you are catching. Every time you meet me, you are catching. Then how are you going to feel the Kundalini? You must know how the Kundalini moves within yourself. Say where it is, how far it has gone. At least, there should be at least 10 people like that, minimum. Because I have worked here so hard. You don't know, I didn't work so many years in India. And there will be at least 80% people who can feel the Kundalini moving. It is here, it is there, it is there. And some people feel over-satisfied with their progress also. It is like a whole group of people going somewhere. Say a tug of war.
Even one person moves 2 steps forward than where he is, the whole thing moves. But we do not see to the people who are moving it towards them. What we always see is, how can we compete with the person who is not moving? If he is moving back 2 steps, we can move up back 3 steps. This kind of attitude will not help us. You know that Sahaja Yoga is the only way, is the only method that divine grace has given you, by which you are going to transform the whole world. And lazy lumps, how can they help Sahaja Yoga? Laziness is the worst thing. Today, I know today is not a day to say all these things, but you all have to promise to me that you are going to give up your laziness, swaha. That's what I have seen, that whenever I meet you people, you are caught up. The another thing which goes against Sahaja Yoga is, I have told you 100 times, I don't know how many times, is to talk ill about other Sahaja Yogis. We are all part and parcel of one body. Say we are all part and parcel of one hand. Now, if this finger starts talking ill about this one, what is it going to do? Talking ill about each other is a very wrong thing. So, today also decide that we will never talk ill about anybody else, but we look at ourselves. What is our position? I have seen people passing remarks about other people who themselves are very badly caught up and not worried about themselves. Now, by this, how are you going to improve? If you do not pay attention to yourself and pay attention to others, you cannot improve. So another promise should be that we will not talk ill about other Sahaja Yogis. But no Sahaja Yogi should take anything for granted. We have to really work very hard. So, second habit of talking ill about other Sahaja Yogis should be swaha, and thinking even about it. You are absolutely cutting the threads of Sahaja Yoga, which are very sweetly woven. Now, you would be generous to me, I know. You can be very generous. You have given me a very beautiful painting. I am very thankful. But try to do it to others also, generosity. You should be really bound together, and you can see then what we can produce. You have seen how nicely we did the exhibition. Everybody was enamored. Everybody was very happy that you did so well. It was such a joyous thing, and everybody was congratulating. They telephoned to me. They said how they are together. There was no quarrel, no fighting, nothing. They did it so well. So tell your mind that how dare you think against any Sahaja Yogi? Do you know all of you are saints of the highest caliber? And this kind of wretched nonsensical thing, so low level, how can you do? I may talk ill about others. I may say that he's bad. Just to test you, so many times I do that. To see how you feel about someone. If I say somebody is bad, just keep quiet. It will have two purposes. One will be that if you are sympathizing with someone, so I am saying don't sympathize, because you are sympathizing with the wrong person. Or maybe I am just testing you. So keep it noted in your mind. If I say that person is no good, then keep it in your mind. Am I sympathizing with that person? This negative sympathy is very common. So third promise should be that we will not sympathize. If you sympathize means you share the pathos of others. You have to just share the joy of another person. So we will not sympathize with others, with anyone, but we will share the joy of another person.
The part that is joy of another person we are going to share, and look out for the joy. Try to see the good points. Some people just cannot. That's how you dominate each other. That's the wrong thing. In a growth of vital importance, it is important to know what are the vital parts. If you try to press one vital part, you cannot grow also, because you are all supported together. So the third thing is, you have to promise that you are not anymore going to sympathize with anybody else. None of you can love as much as I can love. And then one should know that if you have sympathies, there is no need at all. But you should have feelings for it. Now, every human being has a character and a temperament. Apart from his self is his spirit, which is pure in its own form. It just gives vibrations, tells you right, left and all that. But everybody has a character is important, because the light that is burning in a candle can be different style, another different style looks nice, variety looks nice, it gives you beauty. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆனந்தமான தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சோம்பேறித்தனத்தையும் மற்ற தேவையற்ற குணங்களையும் தங்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் தயவு செய்து எங்களை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் தங்களின் அன்பு முழுமையாக நிறைந்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.